வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். நான் ரொம்ப நாளாக கூட்டுக்கிட்டு இருந்த எங்களது அருமை நண்பர் அவங்க எங்கள் தங்கமாடன் ஐயாவினுடைய ஸ்டூடெண்ட் வேறு. நம்ம கீதா அவர்களை வந்து பேச ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இவர் எப்படி எனக்கு அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக ஆன்லைனில் கிளாஸில் தங்கப்பாண்டியன் சார்கிட்ட படிச்சுட்ருக்கப்போ ஆன்லைனில் அவரை நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ எனக்கு குருநாதரே அறிமுகப்படுத்திட்ட ஒரு நண்பர் தான் இவர். ஃபஸ்ட்டு அவருக்கு வணக்கம். ஜோதிடத்தில் வந்து எத்தனை குருமார்கள் இருந்தாலும் என்னோட மனப்பூர்வமான குருநாதர் கண்ணன் அவர்களை வணங்கி என்னோடய உரையை தொடங்குறேன். இல்லை, என்னை திடீர்னு கூப்பிட்டாலும் உண்மையாலுமே எதிர்பார்க்கல, நம்ம அப்புறம் தான் பேசுவோமே அப்படின்ட்டு. சரி சார், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை என் குருநாதர் மனப்பூர்வமாக சொல்லி நிறைய பேர் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் சில மட்டும் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் சார். நம்ம எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா? எல்லோரும் எப்போ போவாங்க, இல்லை நம்ம எப்போ போவோம் சொல்லுவோம். மேபி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். யாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போனது இல்லையா? நீங்கள் எல்லாம் ஜோதிடர் தானே சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? அமாவாசை பௌர்ணமி போய் எல்லாத்துக்கும் காரியம் சக்ஸஸ் நடந்திருக்கா? நடந்திருக்கா சார்? நிறைய நடந்திருக்கா? நடந்திருக்கும் சார். ஒரு 50 இல்லை அப்படின்னா இன்னொரு 10 தான். முழுசாக நடந்ததா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். அதாவது குலதெய்வத்தில் வந்து எப்போ போனால் சிறப்பு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணால் சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்லணும். குலதெய்வம் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, அந்த குலதெய்வத்துக்கு உருவமே கிடையாது. நம்ம முன்னோர்களில் ஆதியாக பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடி உண்மையை ஜெயிச்சு அதை வழிபாடு பண்ணாதான் குலதெய்வம். மேக்சிமம் எல்லாருக்கும் குலதெய்வமே உருவம் இல்லாததாக இருக்கும். நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்ட வச்சது அது இல்லைங்களா? அப்போ அந்த குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு நாள் போய் கும்பிட்டா போதும். எல்லா நாளும் போகணுன்ற ஐதீகமே கிடையாது. அதை இப்போ குறிப்பாக சொன்னோம், எல்லாருமே சொல்லுவோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அமாவாசைக்கு போனேன், பௌர்ணமிக்கு போனேன்பாங்க. போய் என்ன காரியம் நடந்தது? இல்லையே, இல்லையா? அதுக்கு என் குருநாதர்கிட்ட நான் முதல்ல ஜோதிடம் படிக்காததுக்கு முன்னாடி அமாவாசையான எங்கே இருப்பேன்னா என்னோட குலதெய்வங்களில் தான் இருப்பேன். அப்போ அவர் நக்கல் பண்ணுவார். அமாவாசை ஆயிடுச்சுன்னா கீதா கோயிலுக்கு போயிரும்பார். நான் கேட்பேன், இப்போ நீங்கள் ஏன் போகிறதில்ல? நாங்கள் போகிறோமே அப்படின்னு. அப்போ அதாவது அவர்கிட்ட வர்றது என்னென்னா ஒரு யதார்த்தமான ஒரு சிரிப்பு மட்டும்தான். அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், குலதெய்வன்றது இப்படி தாண்டி வழிபாடு பண்ணும். ஃபஸ்ட்டு குலதெய்வனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுப்பா அப்படின்னு. நீ என்ன கிழமை பிறந்தேன்னு கேட்டார். திங்கக்கிழமைன்னு. என்ன திதியில் பிறந்தேனார். பஞ்சமியில். எப்போ போவா சொல்லுவேனார். எல்லோரும் அமாவாசைக்கு போகிறாங்கப்பா, நானும் அப்படி தான் போவேன். நான் சொல்கிற மாதிரி போய்ப்பார், குலதெய்வமே உன் வீட்டில் இருக்கும்பார். சரிங்களா? நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா? என்ன மாதத்தில் பிறந்தோமோ, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோமோ, என்ன திதியில் பிறந்தோமோ, சரிங்களா? இதில் வந்து நட்சத்திரத்தையும் எடுக்கலாம், நட்சத்திரத்தை எடுக்க வேணாம், திதியை எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பீங்க இல்லையா? அந்த திதி அன்னைக்கு உங்கள் குலதெய்வங்களுக்கு போங்க. அப்போ குலதெய்வம் அப்படின்றது என்ன? இறந்தவங்களோட ஒரு ஆன்மா, அவ்வளோதானே? இப்போ அந்த திதி அன்னைக்கு போனோம் அப்படின்னா நம்ம தலைமுறையில் எத்தனை தலைக்கட்டை நேரில் பார்த்துருப்போம்? 4 தலைமுறை மேக்ஸிமம் பார்க்கலாம் சார். சரிங்களா? அப்போது நம்ம வம்சாவளியாக வந்து அத்தனை பேர்த்தோட பாதடி சுவடும் அங்கே இருக்கும். வம்சாவளியில் எங்கள் பாட்டே முப்பாட்டே அதுக்கு முப்பாட்டை எல்லாருமே குலதெய்வங்களுக்கு போயிருப்பாங்களா? எல்லோரும் சிவனே பெருமாள் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் குலதெய்வங்களுக்கு போகாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? இல்லை. போனதே இல்லையா? அப்படி சொல்லுங்கள். போனதுலேருந்து தெரியாமல் இருக்கலாம். அப்போது நம்ம இறந்த அன்னைக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம விழுந்து சாமி கும்பிட்டோம்னா அவங்க நடந்த பாதடி சுவடு அங்கே பதிஞ்சிருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த மண் மூலியமாக. இதுதான் சார் பல மடங்கு வெற்றி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து குலதெய்வத்துக்கு இதை விட்டுறோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி தெரியல அப்படின்றார். அதாவது 12 லக்னம் இருக்குங்களா? 12 லக்னமே எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கட்டிலும் ஒரு முழுமை பெற்ற நட்சத்திரம் இருக்கும். இப்போ மேச லக்னம் எடுத்துட்டோம்னா அதில் 2 நட்சத்திரம் இருக்குது. ரிஷபம் எடுத்துட்டோன்னா ரோகிணி இருக்குது. மிதுனம்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் பாருங்கள் 1 2 நட்சத்திரம் இல்லைன்னா 1 நட்சத்திரம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்தவங்க என்னைக்கு கோவிலுக்கு போனால் சிறப்பு?
சிம்ம ராசிக்கு வாங்க. 5ஆம் இடம் குலதெய்வமா? அப்போ 5ஆம் இடத்துல மத்தியமனவன் மத்தியம நட்சத்திரம் எதுங்க? பூரம். சுக்கரனோட ஆதிபத்தியமா? அப்போ சுக்கரன் அந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் குலதெய்வம் கோயில் போனோம்னா குடும்பஸ்தானமும் நல்லாயிருக்கும், பூர்வ புண்ணியமும் நல்லாயிருக்கும், நமக்கு பாக்கியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா மேச லக்னத்துக்கு பரணி, பூரம், பூராடம். அப்போ அப்பா வழிபட்ட விட்ட குறைய நம்ம வழிபடுறோம், நம்ம விட்ட குறைய நம்ம பேரை வழிபடுவோம். இதில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே திதி கொடுக்குறோம் இறந்தவங்களுக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறது அதுதான், வந்துட்டால் வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா திதி கொடுங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் திதி கொடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எதை எங்கள் குருநாதர் மற்றவங்களாம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை மறுத்து பேசி அதில் ஜெயிச்சாதான் என் குருநாதர் கண்ணன், பெருமையாக சொல்லலாம். அதாவது என்னோட மூத்த சீனியர் என்ன இருக்கார், அவரும் அப்படி தான். சரிங்களா? அதாவது நம்ம திதி கொடுக்குறோம் இல்லைங்களா, அது திதி கொடுக்கறதெல்லாம் இப்போ தான், அது குறிப்பாக இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளார இந்த யூடியூப் மூலிமா தான் அதிகமாக திதி கொடுத்துட்டே வர்றாங்க. அது சிறப்பான்னு கேட்டால் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் எப்படி அந்த திதியை நம்ம சாமி கும்பிடலான்னு இப்போ குலதெய்வத்தில் சொன்னேன். இன்னொன்று, குலதெய்வத்தை விட்டுட்டோம், வீட்டில் வருஷத்தில் ஒரு தடவை சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அதை எப்போ கும்பிட்டா சிறப்பு அப்படின்றது. சரிங்களா? இப்போ 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதத்தில் தமிழ் மாத பிறப்பு நம்ம சித்திரைன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? உத்தராயணம் தட்சிணாயணம் தொடங்குறத ஆடியும் தை மாதமும் எடுக்கணும். அப்போ தை மாதத்தில் முதல் நட்சத்திரம் எதுங்க? உத்திராடம். சரி, அது காலபுருஷ தத்துவப்புறம் 10ஆம் இடமா? ரைட். அந்த மகரத்துக்கு சரி, காலபுருஷத்துவம் 10ஆம் இடம். அடுத்து சூரியனோட ஆதிபத்தியம். சரிங்களா? அப்போது மேச லக்னத்துக்கு 5ஆம் இடம் சூரியன், அவர் போய் 10ல் உட்காந்துருக்கார். அப்போ 5ஆம் இடம் பூரே பரம்பரையாக அந்த தை மாதம் 1ஆம் தேதி சாமி கும்பிட்றது இதனால தான். புரியுங்களா? ஏன்னா இது நம்மெல்லாம் இப்போ யாரும் செய்யலை, நான் புதுசாக எதுவும் சொல்லலை. ஆரம்பத்தில் முன்னோர்கள் படிப்படியாக செஞ்சிட்ருக்காங்க, அதுதான் நம்ம செஞ்சுருக்காங்க, இன்னமும் நல்லாவும் இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கிராமத்தில் இன்னைய தேதி வரைக்குமே யாரும் திதி கொடுக்குற பழக்கம் கிடையாது. நகரத்தில் மட்டும்தான் நிறைய பேர் தெரிகிறாங்க, கிராமத்தில் மேக்ஸிமம் இல்லை. அதே மாதிரி குறிப்பிட்ட இனத்தவர்களும் கொடுக்கறது கிடையாது. கேட்டால் தை மாதம் 1ஆம் தேதி புடவை வச்சு கும்பிட்றேன்னு சொல்லுவாங்க. உண்மைங்களா? அதுக்கு இதுதான் காரணம். சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடம் சனி பகவான் கர்மகாரகன், 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், முதன்மை பெற்ற நட்சத்திரம் சூரியன். அப்போ சூரியன் அப்படின்னா ஆண் மகனா, அவர் போய் வீட்டில் இருக்க குலதெய்வத்தை எடுத்து சாமி கும்பிட்டாலே ஜெயிச்சிடலாம் இல்லையா? இதுதான் மகரத்தில் ஒரு சூட்சமம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அதில் அடுத்த நட்சத்திரம் என்ன வருதுங்க? உத்திராடத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் செவ்வாய். அப்போது இந்த வழிபாடு பண்ண வீட்டில் வர பெண் யாராக இருந்தாலும் சரி, மனைவி, அம்மா, குழந்தைங்க இதெல்லாம் நல்லா இருப்பாங்களா? அடுத்தது குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. எஸ், ஓகே, ஆமாம், வீட்டம், அவ்வளோதான். இதாங்க அங்கே இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் உங்ககிட்ட மறந்து போச்சு. அதாவது ஒவ்வொருத்தருமே திசை புத்தி நடக்கும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க இந்த சுக்கிர திசை வந்தால் யோகமாக இருக்கும், சில பேர் சூரிய திசை வந்தால் யோகமாக இருக்கும். ஆனால் திசை நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு யோகமே இருக்காது. அப்போ தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி நம்ம யோகம் கிடைக்கும், யார் மூலியமாக கிடைக்கும் அப்படின்றதான். இப்போ ஏதோ ஒரு நீங்கள் உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லுங்களேன். செவ்வாய் திசை நடக்குது. உங்களுக்கு என்ன லக்னங்க? மீன லக்னம். அப்போ 2 கூடையவர் 9 கூடையவர் தான், அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கணும், ஆனால் பாக்கியமே கிடைக்காது. சரிங்களா? அப்போ யார் மூலியமாக பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா, நினைங்க, உங்கள் பொருளாதாரத்திலேயோ குடும்பத்திலேயோ இல்லை, உங்கள் குழந்தைங்க மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். புரியுதுங்களா? புரியல உங்களுக்கு? இது மாதிரி தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, இதை எப்படி மாற்றுறதுக்கு யார் மூலியமாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும்னா, ஒன்று கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, இவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியில்லைன்னா அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது சிறப்பாக வரும். சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். லக்னம் மகரத்தில் இருக்காரா? அதாவது உங்களுக்கு லக்னம் என்ன லக்னங்க? ரிஷப லக்னத்துக்கு 4ல் சனி பகவான் இருக்கார். அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்போ நல்லா முன்னேற்றம் வரும் அப்படின்னா, ஒன்று உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முன்னேற வரும், இல்லைன்னா உங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். வந்துச்சுங்களா? இதான். அதுக்கு முன்னாடி சிறப்புகள் இல்லை. அப்போ சனி பகவான் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அதனுடைய காரகத்தோடு தான் நமக்கு தொழிலும் நல்லா அமையும், சிறப்பும் கிடைக்கும். இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், கம்பல்சரி நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருந்து
நம்ம குழந்தைங்க ஜாதத்துக்கு முன்பின் தான் சனி பகவான் இருப்பாரே தவிர தனிப்பட்ட முறையில் இருக்க மாட்டார். அப்போது தன்னுடைய ஜனன ஜாதத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பின்னாடி இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விரயம். புரியுதுங்களா? தன்னுடைய ஜாதத்தில் ஜனனத்திலேயே லக்னத்திலேயே அவங்க கூட இருந்துச்சுன்னா அப்போ தான் அவர் தொழிலுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த குழந்தை பிறந்தக்கார அவர் டாப்பில் வந்துடுவார். இது தாங்க சனி பகவானுக்குள்ள ஒரு சூட்சமம். இதை எடுத்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே 12 லக்னம் இருக்கும். 12 லக்னத்தை 4 திசையை எடுக்கிறோம். அதில் வந்து திசைநாதர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல நம்ம உட்காந்து ஒரு திசையோ தொழிலோ செஞ்சால் சிறப்பாக இருக்கலாம். இப்போ மேச லக்னம் அப்படின்னா அவருக்கு கிழக்கும் வடக்கும் சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னம்னா தெற்கும் கிழக்கும் அவருக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னம்னா மேற்கும் தெற்கும் சிறப்பாக இருக்கும். கடக லக்னம்னா வடக்கு மேற்கும் சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னம்னா கிழக்கும் வடக்கு சிறப்பாக இருக்கும். இப்படி உட்காந்து அந்த திசைக்குண்டான இடத்துல உட்காந்து நீங்கள் தொழில் செய்கிறப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம எல்லாம் எப்படி உட்காந்துருக்கோங்க? எல்லாரும் எந்த திசையில் நோக்கி உட்காந்துருக்கீங்க? இவர் எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்காருங்க? இது வடக்கா? ஓகே. அப்போ இவரில் பாருங்கள், அவங்க ராசியோ நட்சத்திரமும் ஏதோ ஒன்று கிழக்கு வடக்கு இதில் தொடர்பில் இருக்கும். லக்ன நட்சத்திரத்தில் பாருங்கள், நீங்கள் சிம்ம லக்னமா இல்லை ரிஷப நட்சத்திரம் என்னங்க? மிருகசீடம். அப்போ இப்போ திசாபுத்தி ஏதாவது ஓடிட்டுருக்கு வடக்கு, இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? இப்போது இவர் இது போட்டிருக்காரு இல்லைங்களா, சந்திரன் மிருகசி மிதுனமா, இதில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மிதுனத்தில் குழந்தை பிறகு மிதுன லக்னம் மிதுன ராசி இதில் குழந்தை பிறந்ததுல எப்படி திருமணம் இருக்கும்? ஒன்று பிறந்தா ஆண் மட்டும்தான் பிறக்கும், இல்லைன்னா பொன் மட்டும்தான் பிறக்கும். ஆணும் பெண்ணும் கலந்து பிறக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? அவ்வளோதான். ராசி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சார். சரிங்களா? ரைட். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கைத்தட்டுங்க, நல்லா இல்லைனாலும் கைத்தட்டுங்க. மொத்தத்தில் கைத்தட்டுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம கரூர் தாந்தோன் வாங்க, உங்கள் நம்பர் சொல்லிட்டு போங்க, செல் நம்பர் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஜோதிட பேர் சொல்லி நம்பர் சொல்லிட்டு. என்னோட ஆஃபீஸ் பேர் வந்து சர்வஹரி. என்னோட நம்பர் வந்து 9952117302. கீதா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமாக ஜோதிடர்களுடைய நம்ம ஜாதகத்தை வச்சு மிரட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க.